யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்திலே திரு ஓட்டை கொடுத்திருக்கிறான் பாவி. பாவம் கொடுத்த சாபம் பறித்து விட்டது. அன்பு உள்ளம் கொண்டவர்களே, வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். ஆகட்டும் அம்மா. அப்பா, ஒரு நாட்டு மன்னுடைய மகளுடைய நிலைமையை பார்த்தீர்களா? என்னுடைய ஆணவத்தினால் பல கொடுமைகளை செய்து ஒரு குழந்தையை வைத்து விளையாட வேண்டும் என்று ஆணவத்தினால் விளையாடினேன். ஆனா உனக்கு செய்த கல்விகளுக்கு எந்த ஒரு பாவம் நேரவில்லையம்மா. மறுமுறை சென்றேன் மகச்சாலை. அந்த இடத்தில் மறுமுறை ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும். முனிவர் என்று சொல்லுகிறார், முனிவரை வைத்து விளையாட வேண்டும். அப்படி என்று ஆணவத்தினால் அவரிடத்தில் ஆடினேன், பாடினேன். அவர் கண்விழிக்கவில்லை என்று அந்த மலத்துறையில் சுற்றி வரும் நேரத்திலே சில நாட்களுக்கு முன்பாக இரண்டுக்கு ஒரு பாம்பை எடுத்து அவருடைய கயத்தில் மாலையாக சுற்றினேன். அந்த அதிக மாலையை சுற்றி கண்விழித்து பார்த்து பாவி கவனத்தில் இருக்க என்னுடைய கவனத்தை கழித்து விட்டாயே. ஏன் மன்னருடைய மகளுடைய ஆணவத்தினால் இப்படி செய்து விட்டாயா? இதமா எப்படி கவனத்தை கிடைத்தாயோ அதேபோல் என்றாய்களுக்கு திருமணம் ஒன்று நடந்தால் அன்றைய கைத்தில் மாலை சூழல் காலத்தில் இந்த உலகத்தை தலை சிறந்த தேதி 4448 விதிகளை கொடிய நோய் உனக்கு கஷ்டப்படுகிறது. கொடுத்த சாபம் என்னப்பா இது சேர்ந்து விட்டதப்பா. என்னுடைய கணவனிடம் சொல்ல முடியவில்லை, என்னுடைய தந்தையிடம் சொல்ல முடியலப்பா. தாயே, இந்த பாய் கருத்தில் ஓட்டை கொடுத்து நான் பெற்றெடுக்க நிலைமைக்கு ஆளாகிவிட்டேனே அம்மா. அம்மா, 10 மாதம் என்ன சுமந்து பெற்றெடுத்த அம்மா.
தந்தை என்னை வெறுத்து விட்டார். தட்டு தாலி கட்டிய கடவுள் என்னை யார் என்று தெரியாமல் என்னை துரத்துகிட்டார்களே. நான் எங்கே செல்வேன்?